ரைட் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுல் அளவுக்கு டைமண்ட் எடுப்போம். ஒரு ஃபுல் ஆர்மர் எடுக்கிற அளவுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல. வேறு ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கைஸ் தேவையான எக்யூப்மெண்ட் ஒன்றுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோறு தான் முக்கியம். முதல்ல சோறை மட்டும் ரெடி பண்ணிட்டுக்குள்ளே இறங்க நல்லா வீட்டு எடுத்து வச்சோம்னா சோறு ரெடி. ரைட்டு, சோறுக்கு கொஞ்சம் இல்லை. வேறு என்ன தேவை? வேறு எதுவுமே தேவையில்லை. தூங்கிடும். தூங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ ஓகே, அயன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போய் நம்ம எடுத்துக்கலாம். டைமண்ட் இங்கே ஒரு ஜோம்பி இருக்குது, ஆனால் டைமண்ட் மட்டும் இல்லை. ரைட், ஒன்றும் இல்லை. இன்னும் கீழே போவோம். நீ ஃபால் டேமேஜ் ஆகக்கூடாது. ஃபால் டேமேஜ் வாங்கி சோறு காலி ஆகுது. கோல்டு காய்ஸ். இப்போ நம்ம கிட்டே வந்து வெடிக்கான். இப்படி வெடித்தானே எங்கே பண்ண? ஓ, ரெட் ஸ்டோன். ரெட் ஸ்டோன் ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ரெட் ஸ்டோன் வச்சு பல வேலை காட்டலாம். ஆனால் டைமண்ட் தானே வேணும். டைமண்டுக்கு எங்கே போவோம்? எங்கே இருக்கும்? 38 இருக்கும். -58 போனால் இன்னும் நிறைய டைமண்ட் கிடைக்கும். ஆனால் அது சேஃப் இல்லை. இல்லை, ஸ்பைடர்லாம் இருக்குது. ஸ்கெலிட்டன். ஓ மை காட், டஞ்சன். அங்கே ஒரு டஞ்சன் இருக்குது கைஸ். வந்துட்டே இருப்பான்ல, இதே மாதிரி வெயிட் பண்ணி கேவ் பெருசாக போகுது. செத்தான். ஒரு போர் இருந்துச்சு, நல்லாயிருக்கும். போர் ரெடி பண்ணலையே. தடியக்கா டைம் எடுக்கிறது மாட்டிக்கிட்டோம். அம்மா கொண்டு வாங்க போ. ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சுட்டே இருக்கு. அடிக்க தெரிய மாட்டேங்குங்க. கை ஆளு கீழே இருக்கு. ரைட், அவனுக்கு கூட சண்டை போட்டுவாண்டு. ரைட், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டைமண்ட் 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 கோல்டு இருக்கு. நிறைய மாப்ஸ் இருக்கு. டீ வாங்கினா கொண்டுருவாண்டு. டைமண்ட் தான் இல்லை. ஸ்பைடர் வேற தோற்றுத. எங்கேயுமே இல்லையே. சூப்பர். டைமண்ட் இல்லை. இடத்த காலி பண்ண வேண்டியதான். ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு கொண்டு சாவராண்டு. டைமண்டு டைமண்டு நம்ம தோண்டி கீழே வேற தான்.
ஃபஸ்ட் அடிக்கலாம் மார்க்ஸ் தான். சூப்பர் காப்பாற்றிருக்காரு. ஆமாம் ரைட் மேலே போக வேண்டியதான். இதுக்கு மேலே இங்கே தான் கொண்டுருவான்ட்டு மேலே போகிறதுக்கு நான் வழி மறந்தது பண்ணுங்க. ஓஹோ மேலே ஒரு டைமண்ட் இருக்குது காய்ஸ். அவருக்கு நிறைய பிளாக் வேணும். சுத்தமாக பிளாக்ஸ் இல்லை. படுறா லம்பீஸ் சூப்பர் வராங்க காய்ஸ். கண்ணிலே தெரிய மாட்டேதான். கையில் டார்ச் வேறு இல்லை. டார்ச் ரெடி பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டான்ட்டேன். நான் அடித்தாலும் தெரியும் எனக்கு. இந்த டாப்பில் ஏறணுமா? சரி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த மண்டையில் தப்பிச்சு சூப்பர். ஓகே இவ்வளோ தடங்களா? இதில் எப்படியாவது நைன் பிக்காக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. இல்லை டைமண்ட் பிக்காக்ஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். டைமண்டே காணும் வருதா? ஒரே ஒன்று மட்டும் இருக்காதா? கையில் தோண்டி பார்ப்போம். சுற்றி எங்கேயாவது டைமண்ட் இருக்கா? எங்கேயுமே இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போக வேண்டியதான். கீழே போனால் பாடையாயிருவேன். ஜம்ப்ல செத்து போயிருவேன். இறங்கணும். மேலே போகிறதுக்கான வழி எங்கே இருக்குது? வெயிட் பண்ணுங்க. ஓ இது இருக்கோ? நான் இருந்தாலும் தெரியல. மேலே போகிறதுக்கு வழி வழியை கண்டுபிடிச்சாச்சு. தான் ஏறதும் கூட தெரியல. சூப்பர் சமாக மாற்றிருப்போம். பாக்ஸே இல்லைன்ட்டா. தண்ணி இருக்கு. தண்ணி வச்சு என்ன பண்ண? மேப்பே லோட் ஆகலை. சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தோண்டே போய் தான். ரைட் தோழர்களே, இப்படியே மேலே வந்தாச்சு. மேலே இடத்த காலி பண்ணிட்டு தான். பெரும்பாலும் அவ்வளோ பெரிய லூட் ஒன்றும் கிடைக்கல. தேவையான பொருள் மட்டும் எடுப்போம். தேவையில்லைன்னா போய் வேண்டியதான். வந்து தேவையில்ல வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வில்லேஜை தேடி போகிறோம். ஏன்னா வில்லேஜ் ரொம்ப முக்கியம். வில்லேஜ் இருந்தால் தான் அங்கே வில்லேஜை வச்சு ப்ரீடர் ஃபார்ம் நிறைய இருக்குங்க. அங்கே போனால் தான் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னு. ரைட்டு ஒரு மாதிரி தான் லோடாக இருக்குது. சீக்கிரம் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம்னா மேட்டர் முடிஞ்சுங்க. இங்கே வந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ரூட்டில் போவோம். கிடைக்கே அப்பா எவ்வளோ பெரிய கேவ் பாருங்க நண்பர்களே.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன் அண்ட் டஸ்ட் போயிடலாம். இங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆமாம், தண்ணியிலே போயிடலாமா? ஒன்றுமே இல்லைங்க. கடல்லே மீன் இல்லையா? என்ன பண்ணட்டுக்கு ரைட் மரத்தை உடச்சி ஒரு போட் ரெடி பண்ணாங்க போய் நடந்தாங்க. இதுக்கு மேலே உட்காந்து விளாண்டிட்டு இருக்க முடியாது. ரெண்டு போகாதுன்னு நினைக்கேன். இல்லை போகாது. இன்னும் ஒன்று வேணும். ரைட்டுங்க. சட்டுன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிளை ரெடி பண்ணுறோம். இடத்த காலி பண்ணுறோம். அவ்வளோதான், போட்டு வந்து விட்டது. வேற உடையாது. ரைட் உடஞ்சிட்டு போகும். முதல்ல அந்த இடத்த விட்டு போனாதான் இல்லை நமக்கு வேற ஏதாவது கிடைக்கும். இன்னும் ஒன்றும் கிடைக்காது. இங்கே நிறைய சாண்ட் இருக்கு. சாண்ட் வச்சு என்ன பண்ண? பண்ண முடியாதுங்க. வெயிட் இன்னொன்னே வில்லேஜுங்க. கே வருங்க. நல்லா இருக்கு. போட்டு உடஞ்சி போ. இவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு தேடினதுக்கான பயன் கிடச்சிட்டுங்க. கிட்டத்தட்ட பல 1000 பிளாக்குகள் தள்ளி வந்திருக்கேன். அதேமாதிரி அது ஒரு பெரிய வில்லேஜ் தான் நினைக்கேன். தெரியலை. ஆமாங்க, இது ஒரு பெரிய வில்லேஜ் தான். நம்ம இங்கே டேரா போட்ட வேண்டியதான். உள்ள ஒன்றும் இல்லை. மெயினே வில்லேஜ் பெரும்பாலும் இருக்கு கைஸ். லூட் அடிக்க தான். இவர்களிடம் வந்து கடத்தி அனைத்தும் ஒன்றும் இல்லை. ஒரு எமரால்டு கொடுத்தா 2 ரெட்ஸ்டோனை இப்போ நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இல்லையே. அயன் குளம் அவனை மட்டும் அடிச்சிடக்கூடாதுங்க. இவன் தாங்க ரொம்ப முக்கியமான வில்லேஜர். என்சாண்டட் புக்கெலாம் தருவான் பாருங்க. ஆனால் நம்ம தேவையில்லை. ரெண்டாவது வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். மேலே ஒன்றுமே இல்லை. செஸ்ட்டே இல்லை. பெரும்பாலும் செஸ்ட்டில் தான் லூட்ஸ் வச்சுருப்பாங்க. சோறு நிறைய இருக்குது. வீட் நிறைய இருக்குது. ப்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் வேஸ்ட்டுங்க. ஒருத்தண்டி ஒன்றும் இல்லை. என்ன பண்ண? ஒன்றும் இல்லாத வீட்டுக்குள்ள போகவே கூடாது. இந்த வீட்லேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கரெக்டாக ஒரு வீட்டில் ஏதாவது இருக்கா? இருக்கு. ப்ரெட்டு எமரால்டு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எமரால்டு ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, பொட்டேட்டோ கிடச்சிது. அதனால் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். பேசாமல் அடுத்து ஃபார்ம்லிங் இறங்க வேண்டியதான். இதுக்கு மேலே உன்ட்ட லூட் எதிர்பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. எல்லாம் குரூப் மீட்டிங் போட்டாண்டு. கைஸ் போன இருக்குது கைஸ். ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். இதை வச்சு நம்ம வந்து க்ரீப்பர் ஃபார்ம் ரெடி பண்ணலாம். க்ரீப்பர் ஃபார்ம்னா அந்த ஒன்று டும் வெடிச்சதில்ல, அதை வச்சு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணலாம். அதை வச்சு ஏன் ரெடி பண்ணணும்னா அதை வச்சு தான் நமக்கு கன் பவுடர் கிடைக்கும். கன் பவுடர் இருந்தால் ராக்கெட் கிடைக்கும். ராக்கெட் வச்சு நம்ம பறக்கலாம். நீ நடந்து போக வேண்டாம். அநேகமாக அடுத்த ஒரு 2 எபிசோட்லேயே நம்ம என்டர் ட்ராகனை முடிச்சாகணும். அடுத்த எபிசோடு முடியலனாலும் அதுக்கடுத்த எபிசோடில் எப்படியா முடிச்சிடணும். ரொம்ப லென்த் எழுப்பக்கூடாது. அடுத்து ஃபுல்லாக ஃபார்மிங் வேலை தான். வீட்டு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது.
இங்கேயே ஒரு வீட்டை கட்டிடுறாங்க. பண்ணி இந்த வீடை நமக்கு எடுத்துருவோம். ஓ ஆல்ரெடி பெட்டு இருக்கு நம்மகிட்ட. செஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். மரமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செஸ்ட் நம்மளுக்கு தேவை. செஸ்ட் ரெடியா? செஸ்ட்டில் தூக்கி எல்லாத்தையும் கலப்போம். பச்சை கையில் கிடக்கலாம். எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிடும். ஃபார்ம் ரெடி பண்ணணும். நல்லா ஃபர்னஸ் ரெடி பண்ணணும். சோனுக்கெலாம் நல்லா இருக்கும். நினைக்கிறேன் நைட்டு மேட்ரு முடிஞ்சுங்க. எல்லாத்தையும் நட்டு வச்சா மட்டும் போதும். நல்லா இருக்கு. நம்மகிட்ட பொட்டேட்டோ இருக்கு, கேரட் இல்லைண்ணே, வேற பீட் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. தள்ளை பொட்டேட்டோ நட்டு வீட்டு எந்த லைன் வச்சு வீட்டு இங்கேயே கிடக்கும். கீழே இருக்கிற இந்த செடியெல்லாம் உடைச்சா வீட்டு கிடைக்கும். அவ்வளோதான். அதே அங்கே ஃபார்ம் பண்ணல, அதுலேருந்து கொஞ்சம் தூக்கி வந்துருந்தான். அப்படியே முடிஞ்ச அந்த அயன் கலர் போட்டுறேன். போட்டோம் அயன் கலரை போட்டுரும். வாடா சொல்லுடா. கிளம்ப போடாச்சு. கேரட்டு எல்லாரும் இருக்கும். என்ன தரான்? இவ்வளோ கொடுத்தா ஒரு எம்ராய்டு தரான். துறப்பா. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கட்டு நம்ம இதில் வச்சோம். நம்ம புதுசாக நட்டு வைப்போம். தீக்காளி பேர் பீட்ரூட் சீடும் இருக்கு நம்மகிட்ட. ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆகணும் இல்லை. வீட்டு தான் நிறைய இருக்குது. சரி இருந்தால் நல்லது தான். இங்கேருந்து 2 இது யாரோ உடச்சிருக்கு. நேமா அந்த பண்ணி வேலை தான் இருக்கும்.
ஏங்க ஃபார்ம் ரெடியான மாதிரி தெரிலங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய ப்ரீடர் ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம். ரைட், இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கரெக்டாக